நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ரேவதி, தமிழ்நாட்டில் இன்று 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அது எந்தெந்த மாவட்டங்கள்? அது தொடர்பான விவரங்கள். நிச்சயமாக வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து தீவிரமடைந்து வருகிறது. அந்த அடிப்படையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில், குறிப்பாக வட தமிழக பகுதிகள், டெல்டா பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய சூழலை பொறுத்தவரை தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கை, அதாவது அதிக மழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. இந்த மாவட்டங்களில் எல்லாம் 20 சென்டிமீட்டர் அளவிற்கு மேலாக மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை இந்த 4 மாவட்டங்களுக்கு இந்த அதி கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி தொடர்ந்து 11 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை, அதாவது மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட இந்த 11 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உள்பட 11 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் காலை 7 மணி வரை மிதமான மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அடிப்படையை பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அது மட்டுமின்றி அரியலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் கூட மிக கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாகவே பள்ளி கல்லூரிகளுக்கு பல்வேறு மாவட்டங்களில் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் நேரடியாக மற்றும் காணொலி காட்சி வாயிலாகவும் ஆய்வு மேற்கொண்டார். என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன, ஏற்கனவே கனமழை பெய்து பாதிப்படைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் கேட்டறிந்திருக்கிறார். தொடர்ந்து மழைக்கான அளவு அதிகரிக்கும் பொழுது மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அதிகாரிகள் மக்களுக்கு தேவையான விஷயங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளும் அந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்திருந்தார்கள். குறிப்பாக மின்சாரத்துறை, பொதுப்பணித்துறை, மாநகராட்சி உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளுமே இதில் பங்கேற்றிருந்தார்கள். இந்த மழை காலத்தை பொறுத்தவரை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிப்பது மிகவும் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் பள்ளி கல்லூரி செல்லக்கூடியவர்கள் காலை நேரங்களில் அதிகப்படியாக பயணிக்கக்கூடிய சூழல் இருக்கும். மழை தொடர்ந்து பெய்து வரும் பொழுது சாலையில் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஒரே நேரத்தில் அதிகப்படியான மழை பொழியும் பொழுது மழை நீரின் அளவு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட நிச்சயமாக தேங்கி நிற்கும் என்பதால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் செல்வதற்கு சிரமப்படுவார்கள். அது மட்டுமின்றி ஏதேனும் விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த காரணத்திற்காக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது முன்னெச்சரிக்கையாக விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இந்த கனமழை எச்சரிக்கை இருப்பதன் காரணமாக பொதுமக்களும் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தங்களது பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்களில் ஏதேனும் மின்சார பாதிப்பு இருந்தாலோ, வயர்கள் இருந்தாலோ அதனை உடனடியாக கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அதாவது மின்சாரத்துறை அதிகாரிகளுக்கு கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி மாநகராட்சி தரப்பிலிருந்தும் தொடர்ந்து தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய பகுதிகளில் நீரை உறிஞ்சி வெளியேற்றக்கூடிய இயந்திரங்கள் மூலம் பல்வேறு செயல்முறைகளையும் தொடர்ந்து பணியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இருப்பினும் கூட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பெய்து வரக்கூடிய இந்த கனமழையின் காரணமாக எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவே பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் 11 மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் தற்பொழுது சூழலை பொறுத்தவரை இந்த பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையும் அளிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை பள்ளிகளுக்கு மட்டுமே விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய நேரத்தில் அதிகப்படியான மழைக்கான வாய்ப்பு இன்றோ அல்லது நாளையோ இருக்கும் பட்சத்தில் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்படுமா என்ற கேள்வியும் இருக்கிறது. தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இந்த கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக 4 மாவட்டங்களில் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 4 மாவட்டங்களை பொறுத்தவரை செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள். இந்த மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைக்கான வாய்ப்பு இருப்பதன் காரணமாக மக்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.